ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி பச்சடியை ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கூடுதலாகவே விடுங்க, நல்லாயிருக்கும். கொத்தமல்லி 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன் பொரிஞ்சிடுது. மிளகாய் நல்லா காரம், இன்னும் நல்லா காரம் சாப்பிடுங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நான் எடுத்துக்கிறது ஒரு 300 கிராம் தக்காளிக்கு எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு தக்காளியும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டேன். நல்லா வதங்கியிருக்கு. கொத்தமல்லி இலை கொஞ்சம் பாருங்க, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி. இது பாருங்கள், எள்ளு ஒரு 3 ஸ்பூனு. பாருங்கள், அந்த பச்சை மிளகாய் ஒரு காரம் போட்டாலும் இது கார மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்ருங்க. மஞ்சள் பொடி அரை ஸ்பூன். தக்காளி பச்சடிக்கு உப்பு. நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். செஞ்சு பாருங்கள், மிக்சியில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் நம்ம பச்சடிக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நடு ஸ்டேஜில் அரைச்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி பச்சடி ரெடியாக அரைச்சிட்டேன். பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி பச்சடி ரெடியாக வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் கலந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நான் அப்படி தனியாகவே எடுத்து வச்சுருக்கிறேன். ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோசை, இட்லி, சப்பாத்திக்கு இந்த பச்சடி சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.